இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம வந்து கிராமத்து ஸ்டைலில் அருமையான ஒரு கருவாடு குழம்பு தான் செய்ய போகிறோம். கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு தான் ஒரு குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப செம்மையாக அட்டகாசமாக இருக்குங்க. இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி சட்டியில் செஞ்சிங்கனாக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ கொஞ்சம் வந்து இப்படி லூஸாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ஆக ஆக இது வந்து நல்லா கெட்டியாயிரும். இந்த குழம்பு வந்து எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி துண்டு கருவாடு தான் போட்டு குழம்பு வச்சுருக்கிறேன். நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும், எல்லாத்துக்கும் பிடிக்கணும், எல்லோரும் விரும்பி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் அன்போடு சமைங்க. செய்கிற சமையலை நல்லா ரசித்து லவ் பண்ணி செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம். கருவாடு குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் துண்டு கருவாடு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கருவாடு வேணாலும் எடுத்துக்கோங்க. நெத்திலி கருவாடு, அந்த வாழை மீன், அந்த மாதிரி நமக்கு எந்த கருவாடு பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி துண்டு கருவாடு தான் போடுறேன் எப்போவுமே. மற்றதும் போடுறேன், ஆனால் இது நல்லாயிருக்கும் எல்லாத்த விட. இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு கொஞ்சம் நேரம் இது வந்து நல்லா ஊறிட்டுக்கிட்டேன். நான் வந்து பச்சை தண்ணி தான் ஊற்றுறேன். இது வந்து நல்லா கழுவிக்கணும். கருவாட்டில் உப்பு இருக்கும். இது நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவிடுங்க. இது தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கட்டி பெரிய கட்டி, ஒரு கட்டி பூண்டு 1-2 இடித்து வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு 3 தக்காளி. இதை வந்து நான் அரைச்சி ஊற்றுனோம்னா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக வரும். கொஞ்சம் பாதி தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு மீதி தக்காளியை நம்ம வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு சட்டி வச்சுருக்கிறேன். இந்த சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் இந்த கருவாடு குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். அதுக்குள்ளார நான் வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் நீளமாக காம்போடு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி நீங்கள் வந்து காம்போடு போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். காம்போடு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் இது போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தக்காளி ஒரே ஒரு பாதி தக்காளி தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இப்படி எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுடலாம். இங்கே வந்து மீதி தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ நல்லா வதக்கி எடுக்கோங்க. தக்காளியை இந்த வெங்காயமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கிட்டால் நம்ம சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இந்த அளவுக்கு நான் வந்து தூளுக்கு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கத்திரிக்காயும் போட்டு இதோடய நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நம்ம இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம், முருங்கைக்காய் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் போடுறேன். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் இருக்கும் போட்டுட்டேன். இது வந்து இப்போ நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கும் போது எண்ணெயிலேயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியில் மசாலாலாம் போட்டு நம்ம வேக வச்சுக்க வேண்டியதான். இது வந்து நல்லா பரட்டி விட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே வேக விட்டுருங்க. கொஞ்சம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துட்டுருக்குது. நான் வந்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டுருக்கிறேன். 5 நிமிஷம் அது வெந்துட்டுருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த புளி தண்ணியெலாம் ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ சட்டியில் செய்யனால அடுப்பு வந்து பாருங்கள் நல்லா சிம்மில் வச்சுட்டேன். நான் அடுப்பு இந்த பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நான் இந்த மாதிரி சட்டி வைக்கும்போது நம்ம சிம்மில் வச்சோம்னாலே நல்லா வெந்துட்டுருக்கோம். இதுவாக நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கரைஞ்சி போன மாதிரி ஆயிரும். இப்போ வந்து நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நான் கரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ அதில் வந்து இந்த தக்காளியை போட்டுக்கலாம். கரைச்சி வச்சுக்கிற தக்காளி அதை ஊற்றிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் மட்டும்தான் நமக்கு நல்ல திக்னஸ் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுக்கிட்டு சாந்தி இது 1 நிமிஷம் இப்படி இந்த ஃபோனை
வந்து நல்லா கலந்துட்டு ஊற்றிடுங்க. இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. குழம்பு நல்லா கொதி வரும்போது நம்ம கருவாடு கழுவி போட்டுடலாம். நல்லா உப்பு போக நல்லா கலந்துடுங்க. இப்போ வந்து நான் வந்து இதில் ஊற்றிடுறேன். மிக்ஸி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் இந்த குண்டாவில் இன்னும் கொஞ்சம் மசாலா ஒட்டி இருக்குது, அதையும் சேர்ந்து நான் ஊற்றிக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கருவாட்டில் உப்பு இருக்கும், பார்த்து போடுங்க. பத்தலைனா கூட மடியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக நீங்கள் வந்து கருவாடு போட்டதுக்கப்புறம் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலை, காரம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நமக்கு எவ்வளோ உப்பு காரம் வேணுமோ அது வந்து நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கருவாடு போட்டுடலாம். இப்போ குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது. நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கருவாடு கழுவி வச்சுக்கிறத போட்டுடலாம். நல்லா கழுவிக்கோங்க. இது வந்து 1 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம வந்து சட்டியில் செய்கிறனால நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா கூட அது வந்து கொதிச்சுட்டே இருக்கும். 1 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து சட்டியில் செய்கிறனால நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். வேறு குண்டால வடை சட்டியில் நம்ம செய்யும்போது கூட கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாம். இதில் செய்யும்போது நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சிம்மில் தான் வச்சுக்கணும் நம்ம. வேறுங்க இப்போ நான் வந்து அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும். ஆஃப் பண்ணால் கூட கொதிச்சுட்டே இருக்கும் இது. இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சுறோம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து ஸ்டைலில் ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப சிம்பிளான வீடியோ தான் நம்ம சேனலில் இருக்குது. இது வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.